சத்யராஜ் அவர்கள் ஒரு டிஎம்கே மீட்டிங்ல பேசியிருக்காரு நம்ம புரட்சி தளபதி சிஎம் விஜய் பத்தி. எதுக்கு இவருக்கு வேண்டாத வேலை? ஏதோ வாத்தியார் கட்சி ஆரம்பிச்சார், அதனால நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே சிஎம் சேர்ல நோகாம நோம்பி கும்பிடலான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல ஒரு நியூ ஜெனரேஷன் வந்திருக்கு. இத நீங்க புகழ்ந்து பேசாம எம்ஜிஆர் கிட்ட பழகின, அவர்கிட்ட பழகின, எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாதுதான். பட் அத காரணம் வச்சுக்கின்னு கேலி கிண்டல் கூத்தலாம் இனி உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட பேசி நீ பேசுறதுக்கு காமெடி தான், எல்லாம் சிரிக்க தான் செய்வாங்க, செயல்பாட்டுக்கு ஒத்து வராது. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதாவது சத்யராஜ் சார் பேசணும்னு பேசாதீங்க, என்ன சாதித்தீங்க நீங்க? எல்லாம் கட்டிங் வாங்கின்னு தானே எல்லாம் வந்தீங்க, உங்க சன்னை வச்சு படம் எடுத்தீங்க, அவ்வளவு கடன்ல போய் லாக் ஆயிட்டீங்க. சோ இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, பேசணும்னு பேசாதீங்க சத்யராஜ் சார், உங்களோட காலம் முடிஞ்சிருச்சு.